வெற்றிலை வராகி தாயின் வெற்றி வாக்கு இது. என் தங்கமே, நான் என் பக்தர்களை கைவிடுவதில்லை, மற்றவர்களிடம் கையேந்த விடுவதும் இல்லை. உன்னை வணங்குகிறேன், ஆனாலும் கவலை என்பது என்னை விட்டுவிடவில்லையே என்று வருந்துகிறாய். இறைவனை வணங்குவதால் வாழ்க்கை என்னும் கடலில் துன்பம் என்னும் கடல் சீற்றம் வாராது என்று அர்த்தமில்லை. வினையின் பயனை அனுபவிக்க வேண்டும். ஆனால் இறைவனின் அருளால் அனைத்து துன்பத்திலும் வினைகளிலும் நீ காப்பாற்றப்படுவாய். சோதனையிலும் கை கொடுத்து உன்னை நான் தாங்குவேன். உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்த சோதனைகள் எல்லாம் விலகி நன்மைகள் நடக்கப் போகிறது. நீ முன்னேற எடுத்த முயற்சி வெற்றி பெறப்போகிறது. மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் குழந்தையே. நீ எதிர்பார்த்த சுபகாரியம் உன் வீட்டில் நடைபெறும். குடும்பத்தோடு நீ ஆனந்தமாக வாழப்போகிறாய். அதை நானும் உன்னோடு இருந்து கண்டு கழிக்கப் போகிறேன். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள். உன் மீது முதலில் நீ திடமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும். கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது. வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையில்லை. பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது. வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு. உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவி சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருக்கும். சுகமும் துக்கமும் வெளியுலகில் இருப்பதாக எண்ணுகிறாய். அது உன் மனதில் இருக்கிறது. அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தானே போக்கும். இன்பமாக தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம். துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும். இதை நீ உணர்ந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம். கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம். ஆனால் தகுதி உள்ளவருக்கே வாய்ப்பு கிடைக்கிறது. கடவுளை தியானிப்பதால் எண்ணம், சொல், செயல் மூன்றும் தூய்மை பெறும். சுயநலத்தோடு வாழ்வது பாவம். தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும். பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம். பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம். இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதுதான் சிறந்தது. சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும். இவைகளை நீ பின்பற்று. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் குழந்தையே. உனக்கு என்றும் நல்லதே நடக்கும். உன் வாழ்வில் உனக்கானது எல்லாம் நானே தீர்மானித்து எது நன்மையோ நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் என பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கிறேன். எல்லாம் தயாராகி கொண்டு வருகிறது. உன்னை அலங்கரிக்க வருகிறது. நிச்சயம் நீ மகுடம் சூடுவாய் குழந்தையே. என் பிள்ளையை என் கையால் ஆசிர்வதித்து நான் உயர்த்தப் போகிறேன். நீ எங்கு வேண்டுமானாலும் இரு, என்ன வேண்டுமானாலும் செய். ஆனால் ஒன்றை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக்கொள். நீ செய்வது அனைத்தும் எனக்கு தெரியும். நானே அனைவருடைய அந்தரங்க ஆட்சியாளனாக இதயத்தில் அமர்ந்திருக்கின்றேன். இந்த உலகின் கண் அசையும் அசையா சர்வ ஜீவராசிகளையும் நான் அரவணைக்கின்றேன். இந்த பிரபஞ்சம் என்னும் தோற்றத்தை நானே கட்டுப்படுத்துபவன், ஆட்டுவிப்பவன். எல்லா வர்க்கங்களின் மூலமாதாவும் நானே. முக்குணங்களின் கூட்டுறவும் நானே. எல்லா உணர்ச்சிகளையும் உந்துபவன், படைப்பவன், காப்பவன், அளிப்பவனும் நானே. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் குழந்தையே. நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். எதற்குமே கலங்காதே. வாழ்க்கையில் உன்னை தாழ்த்துவது உன்னுள் உள்ள எண்ணங்கள்தான். உன்னை மேலோங்க வைப்பதும் உன் புத்தியிலும் மனதிலும் உள்ள எண்ணங்கள்தான். அதை உன்னுள் உனக்கே வெளிப்படுத்து. சோம்பேறித்தனம், கஷ்டம், வலி, தோல்வி இவைகளை காரணமாக சொல்லாதே. சொல்லவும் அனுமதிக்காதே. நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் உன்னுள் இருக்கும் நான் தைரியமாக செயல்பட முடியும். வாழ்க்கையில் மனிதர்கள் ஓடுகின்ற வேகம் இந்த பிரபஞ்சம் சுத்துகின்ற வேகத்திற்கு சமமாய் இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் யார் உண்மையாக இருக்கிறார்கள், யார் நடிக்கிறார்கள் என்று அறிவது கடினம். ஒருவரின் மனதை புரிந்து கொள்வதும் கடலில் தூரத்தை குறிப்பிடுவதற்கு சமம். சில நேரம் ஒரு மாதிரி, சில நேரம் முற்றிலும் வேறு மாதிரியாக காணப்படும் தோற்றம்தான் மனம். அதை புரிந்து நடப்பவரும் அதன் சொல் கேட்டு நடப்பவரும் மிக குறைவு. மனசாட்சிக்கு பயந்து நடப்பவனே மனிதன். ஆனால் கலியுகத்திலோ மனசாட்சி என ஒன்றை முற்றிலும் தொலைத்துவிட்டு வாழ்கின்ற வாழ்க்கை எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை கூட தெரியாமல் வாழ்க்கையின் சுயநலம் மிகுந்து வாழ்கின்றனர்.
உறவுகளுக்கான மரியாதை, உறவில் இருக்க வேண்டிய பண்பு என எதுவும் இல்லாது அன்பு என்ற சொல்லுக்கு அர்த்தங்களை தேடும் நிலையில்தான் இன்றைய உலகம் செல்கிறது. பசி போக்குவது, ஆடைகளை கொடுப்பது, வாழ இருப்பிடம் கொடுப்பது மட்டுமே உன் வாழ்க்கை நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கிறதா என்றால் இல்லை. அதற்கு நிகராக அன்பு, பரிவு என உணர்த்தும்போதுதான் ஒருவருடைய வாழ்க்கை நிம்மதியான சந்தோஷத்தோடு அமையும். அதை உணர்வதும் ஒரு அரவணைப்பை கொடுக்கும். யாரும் இங்கு தனித்து இல்லை, யாரும் அனாதைகளும் இல்லை. என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ. நீ ஏங்கிய ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன். உன் பல நாள் போராட்டம் முடிவுக்கு வரப்போகிறது குழந்தையே. நீ வருந்தி பேசிக்கொண்டிருந்ததை நான் கேட்டேன். என்னுடைய எல்லா முயற்சியிலும் தடங்கள் போல இருக்கிறது, என்னால் எதிலும் முழு மனதால் செயல்பட முடியவில்லை என்று பிரச்சனைகள் இருப்பது உண்மை என்று எந்த அளவிற்கு உன் மனம் நம்புகிறதோ அதே போல அதற்கும் தீர்வு இருக்கும் என்பதை உன் மனம் நம்ப வேண்டும். அந்த தீர்வை நோக்கி செல்ல முடியாமல் தவிக்கிறாய். உன் பிரார்த்தனைகள் நிச்சயமாக உனக்கு தீர்வு தர காத்திருக்கின்றன. நீ பிரச்சனைகள் எவ்வளவு பெரியது என்று ஆராயாமல் அதற்கென இருக்கும் ஒரு சிறிய தீர்வை கண்டுபிடி. அதற்குத்தான் நான் உனக்கு சக்தி தருகிறேன். அந்த சக்தியை கவலைகளில் இழக்காதே. உன்னால் முடியும் பிள்ளையே. உனக்கான தீர்வை நீ கண்டடைவாய். நீ நிதானத்தை இழக்காதவரை உனக்கு தோல்வி இல்லை. உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தோர் ஆற்றல் உண்டு. அதனால் உனக்கும் ஒரு ஆற்றல் உண்டு. அதை வாழ்வின் முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனம். உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே. என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே. உன் உணர்வுகள், எண்ணங்கள், பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டமிடுகிறதோ அதுவே நடக்கும். அதனால் உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்தும் பேசியும் விரும்பியும் இரு. நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சு முடங்கி கிடப்பது நல்ல வாழ்க்கையை தராது. தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன். ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உன்னாலும் செய்ய முடியாது என்று சொல்வார்கள். சொல்பவர்கள் சொல்லட்டும். அவர்களிடம் நீ காது கேட்காதவராக இருப்பதே சில நேரங்களில் பொருத்தமானது. நீ உன் வழியில் சென்று கொண்டே இரு. நிச்சயம் வெற்றி உனக்கே. கவலை கொள்ளாதே குழந்தையே. இந்நிலை கூடிய விரைவில் மாறும். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய். இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். கலங்காதே, நான் இருக்கிறேன். நிழலாக இனி என்றும் இருப்பேன். உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது. இடையில் வரும் சிறு சிறு தடைகள் உன்னை மெருகேற்றுவதற்காக வருகின்றன. புதிய உத்திகளை கண்டறி. கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவாய். உனக்கு துணையாக நான் இருப்பேன். சதா என்னை நினைத்து கொண்டிரு. நான் நடத்துகிறேன் என திடமாக நம்பு. எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற பாவனையை உன்னுள் வளர விடாதே. கஷ்ட நஷ்டங்கள் என்பது வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். அதுவே வாழ்க்கை கிடையாது. நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும். யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது குழந்தையே. தீண்டவும் நான் விடமாட்டேன்.